தொகுதி பங்கீடு பேச்சுக்காக அதிமுக தலைமை அலுவலகம் வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டை இன்றே முடிக்க திட்டம் என்ற தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஏற்கனவே பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாமகவின் அன்புமணி தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ஸ்டாலின். அவரோடு மீண்டும் பேசலாம். ஸ்டாலின், தற்பொழுது பாமகவினுடைய அன்புமணியும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து வேறு எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வர இருக்கிறார்கள்? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படியாக இருக்கு? கார்த்திகா, கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாஜகவுடைய தலைவர்கள் இன்னும் அதிமுக அலுவலகத்திற்கு வந்து சேரவில்லை. அதனைத் தொடர்ந்துதான் பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் பியூஷ் கோயல், நயினா நாகேந்திரன் மற்றும் எல் முருகன் ஆகியோர் அதிமுக தலைமையிடத்துக்கு வர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக அதிமுக மூத்த நிர்வாகிகள் தற்போது வாயில் தான் காத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் டிடிவி தினகரனும் வர இருக்கிறார்கள். டிடிவி தினகரனை பற்றி மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டாக வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக அலுவலகத்திற்கு வர இருக்கிறார் கார்த்திகா. ஏன்னா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து அதன் பிறகு பல்வேறு அரசியல் ரீதியான அந்த சமூகங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கோம் கடந்த ஆண்டுகள்ல. இந்த ஒரு சூழல்ல தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய 9 வருடங்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக தலைமையகத்துக்கு வர இருக்கிறார். தற்போது பியூஷ் கோயல் வந்துவிட்டார் கார்த்திகா. பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் மற்றும் கூட்டணி தலைவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்களும் பாஜகவின் மூத்த தலைவர்களான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்களும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல பிற கூட்டணி கட்சி தலைவர்களான ஜான் பாண்டியன் தற்போது வந்திருக்கிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஜான் பாண்டியனும் தற்போது வந்திருக்கிறார். பாஜகவுடைய துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டவர்களும் வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் உள்ளிட்டவர்கள் தற்போது வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், பாரிவேந்தர், புரட்சி பாரதத்துடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டவர்களும் தற்போது இங்கு வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி கே வாசனும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொருவராக வர இருக்கிறார்கள். தற்போது பியூஷ் கோயல் வந்துவிட்டார் கார்த்திகா. பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்று அழைத்துச் செல்கிறார்கள். இன்னும் 1-2 மணி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து இந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக வந்திருக்கிறார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒவ்வொருவராக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.